வணக்கம். இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ரன்னிங் ஷூ, அடிடாஸ் கம்பெனி, மாடல் நேம் பிக்டர், PICTOR. இந்த ஷூவை ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அப்ராக்சிமேட்லாக ஆன்லைனில். காஸ்ட் ₹1500. ஆக்சுவல் MRP ஒரு ₹3000 கிட்ட வரும். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், நான் ஜென்ரலாக இந்தியன் ப்ராடக்ட்ஸை தான் சப்போர்ட் பண்ணுவேன். எங்கே ஒரு இந்தியன் மேட் ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியில் இருக்கோ கண்டிப்பாக அதையே எல்லோரும் வாங்க முயற்சிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் அப்படின்னு வரும்போது பெரும்பாலான இந்தியன் கம்பெனிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல. நம்ம மேனுஃபேக்சரிங்னு வரும்போது இந்த கார், கம்ப்யூட்டர், லேப்டாப் இதெல்லாம் யோசிக்கிறோமே தவிர பேசிக் குட்ஸை நம்ம யோசிக்கவே மாட்டோம். இப்போ ஷூ எடுத்துங்களேன், ஃபுட்வேரை நம்ம ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டோன்னா இதுலேயுமே நம்முடைய மேனுஃபேக்சரிங் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த காரணத்தினால தான் அடிடாஸ் கம்பெனியுடைய ஷூவை நான் வாங்கினேன். ஆனாலும் இந்த ஷூ ரொம்பவே நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் நான் ஓடிருப்பேன். இப்போ வரைக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். சரி, ஒரு ரன்னிங் ஷூவை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இன் ஜென்ரல் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூவை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஷூனுடைய அனாட்டமி பாருங்கள். ஷூ முதல்ல லைட் வெயிட்டாக இருக்கணும், ஓகேவா? உங்களுக்கு அது ஒரு பேர்டனாக இருக்கக்கூடாது. ஷூவை நீங்கள் இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த ஷூனுடைய இந்த பகுதி இருக்குது இல்லையா, இது பேர் மிட் சோல்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். குறைஞ்சது ஒரு 1 இன்ச்சு இதனுடைய திக்னஸ் இருக்கணும். காரணம் என்னென்னா அப்போ தான் ஷாக் அப்சர்வ் பண்ணும். இதை என்ஷூர் பண்ணுங்கள். இந்த கீழே இருக்கிறது வந்து அவுட் சோல். இப்போ வர நிறைய மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சோலில் ரப்பர் கிடையாது. இந்த சோலில் ப்ராப்பரான ரப்பர் இருக்குது பாருங்கள். இந்த ரப்பர் வந்து ப்ராப்பர் grip கொடுக்கும். இந்த ரப்பர் அவுட் சோல் இருந்தால் தான் உங்களால் வேகமாக ஓட முடியும். உதாரணத்துக்கு ஸ்ப்ரிண்ட் பண்ண முடியும். சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இல்லை, கல்லாக இருக்குது அப்படின்னாலும் ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். மூன்றாவது, ஷூவினுடைய இன்சோல், இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த உள்பகுதி, இது எப்படி இருக்கணும்னா ரொம்ப குஷன்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெத்துன்னு இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ரொம்ப குஷன்டு சோல்ஸை போடுவாங்க, அது தப்பு. குஷன்டு சோல்ஸ் பார்த்திங்கன்னா நம்முடைய காலுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும். ஆனால் அது ஷாக்கையும் வைப்ரேஷனையும் எங்கே ஷிஃப்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹிப்புக்கும் நீ ஜாயிண்ட்டுக்கும் ஷிஃப்ட் பண்ணிடும். லாஜிக் புரியுதா சொல்கிறது? பாதம் வந்து சேஃபாக இருக்கும், ஆனால் நீங்கள் ஓடுறீங்க நடக்கிறீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த வெயிட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும்னா முட்டிக்கும் இடுப்புக்கும் ஷிஃப்ட் ஆகும். இது லாங் டேர்மில் பிரச்சனை ஏற்படுத்தும். முட்டி தேய்மானம், இடுப்பு எலும்பு தேய்மானம் இதை ஏற்படுத்தும். அதனால் இந்த சோலை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ரொம்ப மெத்துனும் இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த அடிடாஸ் பிக்டர் ஷூ இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் இந்தியன் கம்பெனிஸும் இந்த மாதிரி ப்ராப்பரான குவாலிட்டியில், ப்ராப்பரான அனாட்டமியில் ஷூஸை மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நன்றி.